Friends, welcome to my channel Sharing Max. நம்ம இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேத்து பார்த்த இன்ட்ரோடக்ஷனோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். Cartesian product பார்க்கலாம். Illustration 1. Let us consider the following two sets. A is a set of 3 vegetables and B is a set of 4 fruits. That is A equal to அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. A அப்படின்ற செட்டில் 3 வெஜிடபிள்ஸும் B அப்படின்ற செட்டில் 4 ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு நீங்கள் எந்தெந்த பாசிபிள் வேஸில் மேட்ச் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்ற அதாவது ஏ செட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரட் இருக்கான். கேரட்டை வந்து இந்த 4 ஃப்ரூட்ஸ் கூட மேட்ச் பண்ணி எழுதலாமா? அதனால தான் கீழே எழுதியிருக்காங்க. We can select them in 12 distinct pairs as given below. கேரட் கமா ஆப்பிள், கேரட் கமா ஆரஞ்ச், கேரட் கமா கிரேப்ஸ், கேரட் கமா ஸ்ட்ராபெரின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிரிஞ்சாலுக்கும் லேடிஸ் ஃபிங்கருக்கும் எழுதியிருக்காங்க. இதுதான் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இதில் மொத்தம் எத்தனை இருக்கும்னு நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12 இருக்கும். இது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு எண்ண தேவையில்ல. அதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா ஏ செட்டில் எத்தனை நம்பர் இருக்கோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதையும், அப்புறம் பி செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதையும் நம்ம ரெண்டையும் இன்டூ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மொத்தம் அதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ மொத்தம் 12. 4 3s 12 வருமா? அப்போ 12 கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப 12 ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது டெஃபினேஷன் பார்க்கலாம். If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to capital A, B belongs to capital B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த மேலே இருக்கிற செட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஏ செட்டை வந்து வெஜிடபிள் செட்டாகவும் பி செட்டை வந்துட்டு ஃப்ரூட் செட்டாகவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற அந்த CACOCG இருக்குல்ல, அதுதான் ஆர்டர்ட் பேர்ஸு. அதெல்லாம் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா A cross B. A cross B equal to open bracket A comma B such that A belongs to A, B belongs to B. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம மேலே இவ்வளோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு பெருசாக டெஃபினேஷன் கொடுத்தாங்கல்ல, அதோட ஷார்ட் ஃபார்மை தான் நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து A cross B அப்படின்றது பார்த்தீங்களா, இப்போ A cross B அப்படின்றப்பே நம்மளுக்கு தோணியிருக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பேஜில் இருக்க நோட் பார்க்கலாம். A cross B is a set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and second coordinate is an element of B. Next note பார்த்தரலாம். B cross A is the set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of B and second coordinate is an element of A. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A cross B அப்படின்றது ஆர்டர்ட் பேரு. அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸும் பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸும் இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏ செட்டோடது, ரெண்டாவதாக இருக்கிறது பி செட்டோடது இருக்கும்னு சொல்லி A ஈக்குவல் டு பி தென் A கமா B ஈக்குவல் டு B கமா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஏ செட்டோட எலமெண்ட்ஸும் பி செட்டோட எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட ஆர்டர்ட் பேர்ஸ் அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல A cross Bன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சிம்பிள் கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கனால கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் B ஈக்குவல் டு A, B. ரைட் A cross B அண்ட் B cross Aன்னு கேட்டிருக்காங்க. A cross B அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட்ஸில் ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பி செட்டோட எலமெண்ட்ஸோட மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 1 இருக்குது ஏ செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக, அது வந்துட்டு பி எலமெண்ட் கூட 1, A, அப்புறம் 1, Bன்னு எழுதணும். அதே மாதிரி 2, A, 2, B, 3, A, 3, Bன்னு சொல்லிட்டு எழுதணும். B cross Aனா ஃபஸ்ட்டு பி செட்டை ஃபஸ்ட்டாக வச்சுட்டு ஏ செட்டை செகண்டாக வச்சுட்டு எழுதணும். இதுதான் B cross A. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஹரிசாண்டலாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கிது, அடுத்தது வெர்டிக்கலாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்காது, நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். வென் வில் A cross B be equal to B cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. A cross Bயும் B cross Aவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க.
எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் பி செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2ல் ஏ ஈக்குவல் டு 1,2,3 இருக்குல்ல, அதே மாதிரி பி செட்டும் 1,2,3 இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஏ க்ராஸ் பி பி க்ராஸ் எழுதுறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். அப்புறம் பிளாட் பண்ணி பார்த்தாலும் ஒரே ஷேப் தான் கிடைக்கும். அப்போ தான் ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க நோட் பார்க்கலாம். In general, A cross B is not equal to B cross A, but N of A cross B equal to N of B cross A. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross Bயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B cross Aவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சம்மில் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு 3 வெஜிடபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் வந்துட்டு 4 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், நான் அப்பயே சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அது ரெண்டையும் நம்ம இதில் எத்தனை நம்பர் இருக்குது அதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும்னு சொன்னேன். 3 × 4னாலும் 12 தான் கிடைக்கும். அதே மாதிரி பி செட் ஏ செட்டை ஃபஸ்ட்டாக வச்சு ஏ செட்டு செகண்டாக வச்சோம்னா கூட 4 × 3 12 தான் கிடைக்கும். அதனால் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட். நல் செட்னால் அந்த செட்டில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட் ஆர் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஏ கிராஸ் பி எப்போ வந்துட்டு நல் செட்டாக இருக்கும் அப்படின்னா ஏல ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, தென் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. இது வந்துட்டு அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட் வந்துட்டு பி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி செட் கியூ. என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சம்ஸ் தான். 4 × 3 12 வந்துச்சுல, அதே தான். ஏ செட்டில் 4 பி செட்டில் 3 அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ரீகால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனைட் செட்ஸ். இது வந்து முன்னாடியே தெரிஞ்சது தான், சும்மா இங்கே ரீகால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸு, ரியல் நம்பர்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ பி த செட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த இன்டர்வல் 3,5 and b with a set of numbers in the interval 2,3. Then the Cartesian product A cross B corresponds to the rectangular region shown in the picture 1.4. It consists of all points within the regions. ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 3,2 3,3 5,2 5,3 பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு கிராஃபில் வந்துட்டு பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம மிச்சம் இருக்கிற இதை வந்துட்டு அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.